பூமியின் வரலாற்றை புரட்டி பார்க்கும் ஒரு பிரம்மாண்ட அறிவியல் சாதனையை விஞ்ஞானிகள் நிகழ்த்தியுள்ளார்கள். மனித இனமே தோன்றவில்லை, தாவரங்களோ விலங்குகளோ இல்லை. 140 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய வளிமண்டல காற்றை விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக சேகரித்துள்ளார்கள். உப்பு பாறைகளுக்குள் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த இந்த டைம் மிஷின் காற்று குமிழ்கள் பூமியின் கடந்த காலம் குறித்த நமது ஒட்டுமொத்த பார்வையும் மாற்றி அமைத்துள்ளன. அமெரிக்காவின் ரென்சேலர் பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட் சேர்ந்த ஆராய்ச்சியாளர் ஜஸ்டின் பார்க் மற்றும் அவரது குழுவினர் நிலத்தடியில் புதைந்து கிடந்த பண்டைய உப்பு படிகங்களை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில் சிக்கியிருந்த கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய காற்று குமிழ்களை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பிரித்திருக்கிறார்கள். இதுவரை இது சாத்தியமே இல்லை என்று உலகம் நினைத்தது. ஆனால் இப்போது 140 கோடி ஆண்டு கால காற்றை எங்கள் கைகளில் பிடித்துள்ளோம் என இந்த ஆய்வின் இணை ஆசிரியர் மோர்கன் ஷாலர் உற்சாகத்துடன் தெரிவிக்கிறார். இந்த பாலிடெக்னிக்கின் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் அவர்களுடைய குழுவினர் 1.4 பில்லியன் ஆண்டுகள், அதாவது 140 கோடி பழமையான உப்பு படிகங்களுக்குள் சிக்கியிருந்த மிகச்சிறிய காற்று குமிழ்களை பிரித்தெடுத்ததால் இதன் மூலம் பூமியின் பண்டைய வளிமண்டலத்தின் கலவையை நேரடியாக அளவிட முடிந்தது. இது ஒரு காலத்தில் சாத்தியமற்றது என்று கருதப்பட்ட ஒரு சாதனை. ஜஸ்டின் பார்க் பெற்ற கார்பன் டை ஆக்சைடு அளவீடுகள் இதற்கு முன்பு எப்போதுமே செய்யப்பட்டதில்லை. இந்த ஆய்வின் இணை ஆசிரியரான மோர்கன் ஷாலர் இப்படி கூறுகிறார்: பூமியின் வரலாற்றின் இந்த சகாப்தத்தை இவ்வளவு துல்லியமாக எங்களால் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. இவை உண்மையான பண்டைய காற்றின் மாதிரிகள். இந்த காற்று குமிழ்கள் பாறைகளில் சிக்கியிருந்த போது பூமி நுண்ணுயிர்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டது. இந்த பண்டைய நுண்ணுயிர்களால் வெளியிடப்பட்ட மீத்தேன் வாயு கார்பன் டை ஆக்சைடு குறைபாட்டை ஈடுகட்டி பூமியை வெப்பமாக வைத்திருக்கலாம் என்று சில விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். இப்போதைய வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. மனித செயல்பாடுகள் பூமியின் காலநிலையை எவ்வளவு கடுமையாக மாற்றியுள்ளன என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. கடந்த காலத்தை புரிந்து கொள்வதன் மூலம் ஒரு நிலையான எதிர்காலத்தை நோக்கி நாம் எவ்வாறு நகர வேண்டும் என்பதற்கு இந்த ஆய்வு நமக்கு அறிவுறுத்துகிறது.